ஓகே கைஸ், இதுதான் லாஸ்ட் வீடியோ ஃபார் த டே. இந்த சேனலில் கிரிப்டோ ரெகுலனில் ஆல்மோஸ்ட் லைக் இன்றைக்கி 5 வீடியோ முடிச்சாச்சு. இது 6வது வீடியோ. இட்ஸ் அ லாஸ்ட் வீடியோ வந்து சீரீஸ். இதுவரையும் நம்ம பார்த்தது ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்த்தோம். பார்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, அசம்பிள் எப்படி பண்ணுறது, பவர் எப்படி பண்ணுறது, விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, மைனிங் சாஃப்ட்வேர் கன்ஃபிகர் எப்படி பண்ணுறது, விண்டோஸ் செட்டிங்ஸ், இதுமாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தோம். அண்ட் இதில் இட்ஸ் தி மோஸ்ட் என்ஜாயபிள் பார்ட். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண ஒர்க்குக்கான ரிசல்ட் இந்த வீடியோவில் தான் தெரியும். இந்த வீடியோவில் தான் நம்ம எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுது, எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறோம், அதாவது ஓவர் கிளாக்கிங் செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறோம், அண்ட் ஃபைனலி எவ்வளோ ஹேஷ் ரேட் அண்ட் எவ்வளோ துட்டு சம்பாதிக்க போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட் அண்ட் வெல்கம் டு கிரிப்டோ ரெகுலன். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது லெஃப்ட் சைடில் என்னோடய ஸ்மார்ட் மீட்டரோட ஆப் இது. ஸோ என்னோடய மொபைல் ஃபோனில் இங்கே நான் மிரர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்மார்ட் மீட்டர்ஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா ரிக்ஸோட பவர் சப்ளை எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம அதை அப்படியே வச்சுக்க போகிறோம். இன்னொரு பக்கம் நம்ம ரிமோட் டெஸ்க்டாப்பில் நம்ம ரிக் 5 விச் இஸ் லைக் RX 6600 XT போட்ட மிஷின் இப்போ நான் அசம்பிள் பண்ண மிஷின் ஓப்பன் பண்ணுறோம். நைசாஷ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அண்ட் பேசிக் கன்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு, விண்டோஸ் எல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் மைண்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ சிபியூக்கு எந்த லோடும் வரல, ஜிபியூக்கு எந்த லோடும் வரல. இப்போதைக்கு ஜஸ்ட் பெஞ்ச் மார்க்கிங் தான் போயிருக்கு. சிபியூவில் நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பவர் கன்சப்ஷன் ஆல்மோஸ்ட் லைக் 54 வாட்ஸ். அதாவது மிஷின் ஐடலில் இருக்குது. இன்னும் மிஷின் எந்த ஒரு ப்ராசஸையும் ஹேண்டில் பண்ணல, ஜஸ்ட் விண்டோஸ் மட்டும் தான் ரன் பண்ணுது. அதுக்கு அதோட கன்சப்ஷன் 54 வாட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ மைனிங் ஆரம்பித்த உடனே நம்ம இதில் மீட்ரு பார்த்திங்க அப்படின்னா பவர் கன்சப்ஷன் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ தட்ஸ் லைக் இப்போ ஜிபியூ ஃபுல்லாக யூஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ரிமெம்பர், மைனிங் பண்ணுறப்ப ஜிபியூ மட்டும் யூஸ் ஆகாது. இந்த நைசாஷ் அப்படின்ற ப்ராடக்ட் ரன் பண்ணுறதுனால சிபியூ கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ அதனால் சிபியூ கொஞ்சம் பவர் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓவர் கிளாக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஏஎம்டியோட நேட்டிவ் சாஃப்ட்வேர் தான். அது ஜிபியூக்கு அவங்க கொடுக்குறது தான். ஆஃப்டர் பர்னர் யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் ஏஎம்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் பர்னர் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஏஎம்டியோட நேட்டிவ் டிரைவர் அப்டேட் அண்ட் டியூனிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள், விச் இஸ் பிட் மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், செட்டிங்ஸ் நீங்கள் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னா ஆன்லைனில் இப்போ நான் பார்க்குற இந்த சைட்லேருந்து பார்க்குற இந்த செட்டிங்ஸ் நான் லிங்க்கில் போகிறேன். உங்களுக்கு வேணால் எடுத்துக்கோங்க, ரெடிட்லேருந்து எடுத்துக்கோங்க. நான் ரெடிட்டில் தான் எல்லா செட்டிங்ஸும் பார்ப்பேன். ஸோ அந்த செட்டிங்ஸ் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதை எடுத்து அப்ளை பண்ணுறப்ப சம்டைம்ஸ் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும், ஹேஷ் ரேட் கம்மியாக இருக்கும், பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அது கொஞ்சம் நீங்களே ட்வீக் பண்ணணும். ஸோ மெமரி கம்மி பண்ணணும் அண்ட் வோல்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்வீக் பண்ணி ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு வரணும். அண்ட் ஸோ இந்த ஓவர் கிளாக்கிங்கோட ஐடியாலஜி கான்செப்ட் என்ன அப்படின்னா மெமரி நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ மெமரி யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்கும். கோர் கிளாக் ஆவரேஜாக இருக்கணும். ஆவரேஜாக இருந்தால் போதும், நிறைய யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அண்ட் வோல்டேஜ் மினிமம் பாசிபிள் யூஸ் பண்ணணும். ஸோ கோர் வோல்டேஜ். ஸோ இதுதான் நம்மளோட ஹோல் கான்செப்ட் இது. அண்ட் அட் தி சேம் டைம் சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெமரி நீங்கள் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிராஃபிக் கார்டோட ஸ்டெபிலிட்டி கம்மியாகிடும். அதேமாரி நீங்கள் பவர் கன்சப்ஷன், நீங்கள் வோல்டேஜ், கோர் வோல்டேஜ் நீங்கள் கம்மி பண்ணாலுமே உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் கம்மியாகிடும். ஸோ இந்த 2 பேராமீட்டர்ஸ் தான் ஜென்ரலாக உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியான இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேஷ் ரேட் கரெக்டாக வரும், ஸ்டெபிலிட்டி இருக்கும். தட் இஸ் வாட் யூ வாண்ட். மொமெண்ட் யூ கெட் இட். இந்த ஒரு இன்டர்ஃபேஸில் எஸ்பெஷலி என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ திடீர்னு ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மிஷின் ஷட் டவுன் ஆகிடுச்சு, ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விச் இஸ் லைக் நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் ரெடிட்டில் பார்த்த செட்டிங்ஸ் அப்படியே நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம கோர் கிளாக்கு, அதுக்கப்புறம் மெமரி, இது எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் ஆல்மோஸ்ட் லைக் 170லேருந்து 130க்கு இமீடியட்டாக ட்ராப் ஆகுது. கிட்டத்தட்ட 40 வாட்ஸ் சேவ் ஆகுது. அண்ட் சில பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும், இது என்னது இது இவ்வளோ சேவ் ஆகுது. அப்போ ஆக்சுவலாக மிஷினில் என்ன தான் யூசேஜ் இருக்கும், அவங்க மதர் போர்டு, ரேமு, ப்ராசஸர், ஹார்ட் டிரைவ் இவங்கெல்லாம் எவ்வளோ கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, பிஎஸ்யூ இதெல்லாம் எவ்வளோ கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யூ நான் வச்சுருக்கிறது பிளாட்டினம் 80+ கோல்டு. ஸோ நான் வச்சுருந்து இதில் போட்டிருந்தது ஐ திங்க் பிளாட்டினம்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் எஃபிஷியன்சி 80+ அண்ட் 90+ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அதனால் லாஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பிஎஸ்யூவில். ஸோ ப்ரிட்டி மச் அங்கே வாங்குறது அது ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்கும், ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கணும். அந்தமாரி வேலை தான் மட்டும் ஒரு பிஎஸ்யூ பண்ணும் அந்த வேலை. அண்ட் இட்ஸ் வெரி எஃபிஷியன்ட். கோசேர் அப்படின்றதுனால இட்ஸ் நாட் லைக் ஒரு மைனிங் பிஎஸ்யூ அப்படின்றது மாரி இல்லாமல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் மதர் போர்டு, ப்ராசஸரு, ரேம் இதெல்லாம்
ஐடியல் கண்டிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 70 to 80 வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ அதுதான் வந்து அதோட ஆவரேஜ். அதுக்கு மேலே வந்து கன்சியூம் பண்ணுறது வந்து உங்களோட ஜிபியூ இருக்கும். பட் வேறஸ் நீங்கள் உங்களோட சிபியூவில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது காயின் மைன் பண்ணுறீங்க, மொனேரோவோ இல்லை வந்து அன்மைனபிளில் நீங்கள் ஏதோ ஒரு காயின் மைன் பண்ணுறீங்க அப்படின்னா சிபி யூட்டிலைசேஷன் கண்டிப்பாக 100% போகும். ஸோ அப்படி போச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒரு 65 வாட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன சிபி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து கன்செப்ஷன் வரும். ஸோ நான் இதில் வந்து Ryzen 5 வச்சுருக்கேன். அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் 65 to 70 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும் நீங்கள் ஃபுல் பவரில் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா. வேறஸ் நீங்கள் வந்து Ryzen 9 வச்சுருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். அண்ட் அதேமாதிரி விண்டோஸ் இன்டெல் சைடு நீங்கள் போனீங்கன்னா i3லாம் கம்மியாக இருக்கும். i5 ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். அண்ட் i7 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அகெயின் இன்டெல் வர்சஸ் AMD கம்பேர் பண்ணுறப்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து AMD பெட்டராக இருக்கும் அண்ட் பவர் கன்சப்ஷன் AMD அதிகம். வேறஸ் இன்டெல் வந்து பர்ஃபார்மன்ஸ் AMDயோட கம்மியாக இருக்கும், பட் பவர் கன்சப்ஷன் கம்மி. அட் தி சேம் டைம் வந்து ஸ்டெபிலிட்டி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டெல் வந்து லாட் ஸ்டேபிள் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் பட் ஹேஷ் ரேட் வைஸ் வந்து AMD இஸ் பெட்டர். ப்ராசஸர் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் ஜிபியூவில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மைனிங் வந்து நம்ம ரன் பண்ணிருக்கோம். எப்போவுமே நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க. கொஞ்ச நேரம் விடுங்க, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் விடுங்க, ஒரு ½ hour 1 hour மேலே கூட விடுங்க. அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ஜிபியூ வந்து ஹீட் ஆகணும் அண்ட் எல்லா மிஷினும் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆனதுக்கப்புறம் வந்து அதுங்க எப்படி விளையாடுதுங்க அப்படின்றது தான் வந்து ஆக்சுவல் கேமே. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கோல்ட் ஸ்டார்ட்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதோ ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ட்ஸ் வரும். அப்புறம் திடீர்னு வந்து மிஷின் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். டிரைவர் கிராஷ் இஷ்யூஸ்லாம் இருக்கும். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து டிரைவர் கிராஷ் இஷ்யூஸ் இருக்கான்னு பாருங்கள். AMDயில் அது ஒரு காமன் ப்ராப்ளம். வந்து டிரைவர் கிராஷ் இருந்துச்சு அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம வந்து OSஐ மாற்றுற மாதிரி இருக்கும், இல்லை ஓவர் கிளாக்கிங்லாம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேஷ் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 31.5 அதான் சஜஸ்டட் இன் ரெடிட். 32, 32, 33, 31.5 இது எல்லாமே வந்து ஆவரேஜாக ஸ்டேபிளாக வர ஹேஷ் ரேட். எப்போவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐயோ நம்ம இன்னும் 2 ஹேஷ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவேன், 3 இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராலாக புஷ் பண்ண மாட்டேன். ஆஸ் லாங் அஸ் வந்து ஜிபியூ வந்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு 60 degrees அண்ட் பிலோ மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா ஐம் வெரி ஹாப்பி. பிகாஸ் இந்த கார்டு வந்து வாரண்ட்டி வந்து 3 years வாரண்ட்டி வரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஹை டெம்பரேச்சரில் ஃபேன் சரியாக ஓடாமல் ரொம்ப அதிகமாக ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் ஓசி செட்டிங்ஸ்லாம் கண்ணாப்பின்னு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே வாரண்ட்டியே வாய்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேனுஃபேக்சரால் கண்டுபிடிக்க முடியும், அந்தளவுக்கு வாரண்ட்டி வந்து வாய்ட் ஆகிடும். த பெஸ்ட் இஸ் ஆக்சுவலி கீப்பிங் இட் ஆஸ் கூல் அஸ் பாசிபிள். கூலாலாம் என்ன 60 degrees ஜிபியை பொறுத்த வரைக்கும் பயங்கர கூல் தான். அண்ட் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேஷ் ரேட் வந்து ஸ்டேபிளாக வருது அண்ட் மிஷின் வந்து நம்ம எல்லாம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு, எல்லாம் ஓகே. அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிபியூ வந்து எதுக்கு ஐடில் இருக்கணும், Ryzen 5 தானே. ஸோ அதனால் அதில் வந்து நம்ம அன்மைனபிளில் வந்து வந்து இது பண்ண போகிறோம், மைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு செட்டப் ஆல்ரெடி இருந்துச்சு, சரி அன்மைனபிள் செட்டப்பு. ஸோ அதை நம்ம அப்படியே கொண்டு வந்து போடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா வந்து அதுவும் காட்டுறோம் உங்களுக்கு. ஜஸ்ட் அன்மைனபிள் சைட்டில் நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி செட்டிங்ஸை கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. அண்ட் அதையும் உங்களுக்கு அப்படியே நான் குயிக்காக காட்டுறேன். ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் என்ன காயின் வந்து நீங்கள் மைன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் ஈவன் நெசசரி, பட் ஐம் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. அதுக்குள்ளே என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்குறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம இதில் வந்து சிபியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து வி யூஸ் ரேண்டம் XM ரிக் அது பேசிக்லி. ஸோ அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அண்ட் மேக் ஷூர் நீங்கள் இந்த ஸ்கேனர்ஸ்லாம் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரியல் டைம் ஸ்கேனர் அண்ட் ஃபயர் வால்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க எப்பவுமே நீங்கள் மைனிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறப்ப. ஏன்னா அன்சைன்டு EXEs வந்து பை டிஃபால்ட் வந்து இட்ஸ் கன்சிடர் அஸ் அ வைரஸோ ட்ராஜனோ. ஸோ அதனால் முக்கால்வாசி அது ஃபில்டர் ஆகிடும். ஸோ அதனால் அது டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அன்மைனபிள் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அன்மைனபிள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் கொடுக்குறதுக்கு ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதில் மெயினாக நீங்கள் கொடுக்க வேண்டியது வாலெட் அட்ரஸ். கடைசியாக வந்து உங்களுக்கு பே அவுட் பண்ணுறப்ப எங்கே வந்து அவங்களுக்கு பே பண்ணணும், எந்த வாலெட்டில் பே பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு ஐ திங்க் இதில் வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். அதில் தான் நான் டேரெக்டாக இதுலேயே உள்ள ஸ்டேக்கிங்கில் இதுலேயே ஒன்று போட்டிருப்பேன். அதனால் பைனான்ஸ் இது கொடுத்துருப்பேன். அண்ட் சிபியூ மைனிங். ஸோ சிபியூ மைனிங் சூஸ் பண்ணியாச்சு. காயின் வந்து கார்டானா போட்டாச்சு. அண்ட் அட்ரஸ் வந்து ஏற்கனவே நான் வச்சுருக்கிறேன் அந்த பைனான்ஸ் அட்ரஸ்ஸு. ஸோ அந்த அட்ரஸுக்கு போட்டாச்சு. ஸோ எதில் மைன் பண்ணாலும் சரி அந்த அட்ரஸ்க்கு வந்துடும். அண்ட் அதேமாதிரி ரெஃபரல் கோடும் நீங்கள் ஒரு மிஷினில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெஃபரல் கோட் நீங்கள் இப்போ நான் டைப் பண்ணுறதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 0.25% வந்து சேவ் ஆகும். அண்ட் ஹை லோ மீடியம்ன்றது வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஹேஷ் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். பட் நீங்கள் எது யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் கம்மியாகுது, ஹேஷ் ரேட் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். தட் ஷுட் பி ஓகே.
அண்ட் ஸோ இப்போ இது பக்கம் ஒரு பக்கம் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ CPU ஒரு பக்கம் இருக்கும், GPU ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் என்னென்னா இப்போ CPU ரன் பண்ணுறப்ப பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 180 வாட்ஸ் வரும், விச் இஸ் லைக் இது மட்டுமே வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 வாட்ஸ் வந்து கன்சியூம் ஆகும். CPU மைனிங் மட்டுமே ஒரு 50 வாட்ஸ் கன்சியூம் ஆகும். அண்ட் பட் கார்டு வைஸ் பார்த்தீங்கன்னா RX 6600 வந்து இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 2 டேஸாக ரன் பண்ணிருக்கேன். ஏன் இந்த வீடியோக்கு இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து டக்குன்னு இப்போ ஒரு வீடியோ பண்ணுறது, கார்டு வாங்கியாச்சு ஒரு வீடியோ பண்ணி வியூஸ் அழுவோம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். அண்ட் எனக்கு முதல்ல இது வந்து ஒரு நல்ல கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் பண்ணணும்னா இட்ஸ் ஒர்த் இட். ஸோ அதுக்காக தான் இத்தனை நாள் நான் சும்மா ரன் பண்ண விட்டேன். இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் வரல. இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கார்டு. AMDயில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அண்ட் இப்போ AMDயில் நம்பிக்கை வந்த ஒரே கார்டு வந்து இந்த ஒரு கார்டு தான். 6600 இருக்குது, 6800 XT இருக்குது, 6700 XT இருக்குது. இது எல்லாமே வந்து தண்டம் தான் நான் சே. பட் 6600 XT வந்து இட்ஸ் பெட்டர் தேன் 3070 அண்ட் 3060 Ti அண்ட் RTX. இட்ஸ் டாப் ஆஃப் தி லைன் கார்டு இது. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேஷ் ரேட் இல்லை, இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி. ஸோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஜஸ்ட் 55 வாட்ஸ் தான் வந்து கன்சப்ஷன். 130 வாட்ஸில் நீங்கள் வந்து 60 வாட்ஸ் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஜிபியோட வாட்டேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் ஹவ் எஃபிஷியன்ட் இட் இஸ். ஓகே, ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் we can see the earnings வந்து பர் டே வந்து ஆல்மோஸ்ட் லைக் $3.81 நினைக்கிறேன். லெட் மீ வெரிஃபை. ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ கரண்ட்டாக ஆஸ் வி ஸ்பீக் இப்போ கரண்ட்டாக என்ன ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் செக் இட் அவுட். அண்ட் ஏர்னிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2.81. ஸோ இட் ஃப்ளக்சுவேட்ஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து 2.81 இருக்கும், 2.7 இருக்கும், அண்ட் 3 வரைக்கும் போகும், விச் இஸ் ஐ திங்க் டீசென்ட். ஏன்னா கார்டோட ப்ரைஸ் வந்து $729. ஸோ $729 நம்ம ஊர் காசுக்கு வந்து லெட்ஸ் சே 720, ஐ திங்க் 25 AUD to INR. ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து 38,700. ஸோ அந்த ப்ரைஸுக்கு லெட்ஸ் சே வி ஆர் ஏர்னிங் $2.7, 2.75 AUD to INR. ஸோ அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து $140. ஸோ அப்போ நம்ம இப்போ இது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போ எடுப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிவைடட் பை 147. ஸோ இது எப்படி போகிறோன்னா கால்குலேஷன் வந்து 38,700 டிவைடட் பை 147 rupees. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொத்த நாட்கள் எத்தனை நாட்களில் நம்ம இந்த ரிட்டர்ன்ஸ் எடுப்போம் அப்படின்னா 263 days கிட்டத்தட்ட. ஆல்மோஸ்ட் லைக் 260 நாள் ப்ளஸ் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி டிடெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இஸ் நாட் மச். தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் இட். லைக் அரௌண்ட் 55 வாட்ஸ் தான் அது, 60 வாட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்ப ஐ திங்க் ஒரு 300 daysல வந்து யூ கேன் கெட் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படி பார்த்தாலுமே இட்ஸ் ஸ்டில் பர்த் இட். ஏன்னா கார்டு வந்து இட் கம்ஸ் வித் 3 years வாரண்ட்டி. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக 3 years லாஸ்ட் ஆச்சுனாலே இட்ஸ் எ டீசென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். அண்ட் இந்த சீரீஸ் ஓவர். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்சில் வந்து ஃபைனலாக வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோன்ற வரைக்கும் என்டையர் சீரீஸ் வந்து 6 வீடியோஸ் போட்டாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய கொஷின் வராதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கொஷின் கேட்டிங்க அவ்வளோதான் நான். ஓகே, வில் கேட்ச் அப் அகெயின் இன் another video and thank you so much guys and cheers.